இந்தாங்க. மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு வாங்கம்மா. அத்தை இந்த ரூம்ல தான் வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுத்து வா. சாமி எல்லாம் ரெடியா இருக்கு. தம்பி வெளியே ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க சேர் இல்லாம நின்று இருக்காங்க பாரு. முதல்ல அவங்களுக்கு சேரை போடு. டேய் அதே மாதிரி தோரணம் கட்டி தொங்க விடாம இருக்குது பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பூ வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் முதல்ல தொங்க விடு போ. இவனு நம்பினா வேலைக்கு ஆகுது. நாமளே போய் ஏங்க 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 நில்லுங்க. என்னங்க பரபரப்பா சுத்திக்கிட்டே இருக்கீங்க? சந்தோஷமா வேற இருக்கீங்க? ஏங்க எல்லாம் ஆளுங்க பாத்துப்பாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. என்னம்மா நீ உட்கார சொல்லிட்டு இருக்கற? இது யார் வீட்டு ஃபங்க்ஷன்? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல நாம தானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தணும். இதெல்லாம் பாரு எப்படி கட்டி வச்சிருக்கானுங்க. கூட இருந்தா நாமளே பார்த்து நல்லா கட்டி இருந்திருக்கலாம். என்னத்த கட்டுறானுங்களோ. சரி நான் போய் வெளியே பாட்டு வந்துடுறேன். என்னக்கா மாமாவை நேத்து தான் கல்யாணம் பண்ண மாதிரி அவ்வளவு ஆசையா பாத்துட்டு இருக்க? இல்லடி, இந்த மனுஷனை பாரு. வீட்ல ஏதாவது விசேஷம்னா போதும், ஒரு சின்ன பையன் மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி வேலை செய்வாரு. அதான் அவரை சந்தோஷமா பாத்துட்டு இருக்கேன். நீ மட்டும் என்னவா இவ்ளோ ஆடம்பரம் தேவையா? சும்மா சிம்பிளா செஞ்சுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இப்ப தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்க? இத பாரு ராகினி, காவியா இந்திராவை பத்தின மன வருத்தத்துல இருக்கா. அது அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நல்லதில்ல. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ண நாம நல்லா பாத்துக்கிறோம்னு 4 பேருக்கு காட்ட வேண்டாமா? என்னக்கா சொல்ற? ஆமா, அப்பதான் நாளைக்கு இந்திரா டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போறப்போ அவ மேலதான் தப்புன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இத பாருடி, ஜெயா எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சுதான் செய்வா. புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அக்கா வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. என்ன எல்லாம் 3ஆம் மாசமே வச்சிருவாங்க, நீங்க இவ்வளவு நாள் லேட் பண்ணிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நல்ல நாள் சரியா அமையல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதான் இப்ப வச்சிட்டோமே. எல்லாருமே இருந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா போதும். எல்லாம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்க. அதான் ஜெயா மருமகளை தாங்குன்னு தாங்குறாங்களே. என்ன ஜெயம்மா ஒரே தடபுடலா பெருசா செய்றீங்க? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். இதுல என்ன இருக்கு? என் வீட்டுக்கு காவியாதான் வாரிச முதல்ல கொடுக்க போறா. அவளுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? இவ்ளோ பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்வீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல சம்பந்தியம்மா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட நல்லபடியா இருந்தா நான் நல்லவதான். அத உங்க பெரிய பொண்ணு மட்டும்தான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கா. அம்மா. கௌதம், என்னப்பா? கேட்டரிங் ஆளுங்களா வந்திருக்காங்க, பணம் கொடுக்கணும். அப்படியா? அப்பா எங்க? அப்பா வெளியில தானே இருந்தாரு. வெளியில இல்லம்மா. அவர் வெளியில தான் போனாரு. நீ போய் பாரு, வெளியில தான் இருப்பாரு. போய் நல்லா பாரு கௌதம். சரிம்மா, நான் பாக்குறேன். அம்மா, சீரு வரிசை தாளிச்சை எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. கொண்டு வரங்க. சரிங்க. போய் உள்ளதான் இருக்கு. வாங்க, இதோ வந்துடுறோம். தாலி பிரிச்சு கோக்க போறீங்களா? எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். நீங்க உட்காருங்க. சரி. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்க. கண்டிப்பா கேக்குறேம்மா. குடும்பம் இந்தாங்க.
சுபா அத்தை மேல போய் கபோர்ட்ல பெரிய வெள்ளி விளக்கு இருக்குல்ல அது எடுத்து வா. சரி இதை எடுத்துட்டு வரேன். எல்லாம் ஓகே தானே சம்பந்தி? செஞ்சிடலாம். ஜெயா பாத்துக்கலாம். என்னங்க கேட்டரிங்காரங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஆ. நீ மேல போய் பர்ஸ் எடுத்துட்டு வரியா? நான் எடுத்து கொடுக்குறேன் வாங்க. இரு நானே எடுத்துட்டு வந்துடுறேன். நீ வந்தவங்களை முதல்ல கவனி. எங்க பார்த்து பொறுமையா போங்க. நான் பொறுமையா தாம்மா போயிட்டு இருக்கேன். ஆஹா கரெக்ட், மாமா தான். ஐயோ அவர் போயிட்டு வரதுக்குள்ள ஏதாவது பண்ணணுமே. ம், ஆ, படிக்கு நடுவுல கயிறு கட்டி விட்டுருவோம். சம்பந்திய காலையில இருந்து கையிலே பிடிக்க முடியல. அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆமாங்க, அவருக்கு வீட்ல விசேஷம்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இல்லங்க? ஆமா. அம்மா எல்லாம் சரியா பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க. சரி. ஆரம்பிங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் த்யாயேத்தே சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் பூர்வம் பூர்வः பூர்வः. என்ன பண்றா இவ? ஏ ஹேமா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, சும்மா இதோ இங்க ஒரு குப்பையா இருந்துச்சா, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். ஓஹோ, என்னதான் பண்றாளோ தெரியல இவ. காவியா எங்க போனா? வாங்க மா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கீங்க. இருக்கேன். அப்படி நில்லுங்க. ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? சுபா, அத்தை, காவியா ரெடி ஆயிட்டாளா? காவியா இப்ப வந்துடுறேன்னு சொன்னா. ஓ சரி விட, அப்புறம் பாத்துக்கலாம். பூஜை ஆரம்பிச்சாச்சு.
ஐயோ, என்னங்க சம்மந்தி என்னங்க எந்திரிப்பா என்னாச்சு பாருடா சமந்தி என்னங்க என்னாச்சு சமந்தி என்னங்க ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு என்னாச்சு மாமா என்ன பாருங்க என்ன பாருங்க ஏங்க மாமா ஐயோ மாமா தரங்க ஐயோ அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னங்க மாமா என்னாச்சுங்க பாருங்க அப்பா எழுந்திருங்கப்பா என்ன பாருங்க மாமா என்னாச்சு அப்பா மாமா என்னப்பாச்சு ஐயோ ஏங்க மாமா எந்திரிங்க மாமா அம்மா என்னமாச்சு அம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா கௌதம் அப்பா படியில இருந்து விழுந்துட்டாருடா மாமா எந்திரிங்க அப்பா எந்திரிப்பா அப்பா சம்பந்தி ஐயோ என்னாச்சு மாமா என்னாச்சு மாமா கடவுளே இப்படி ஆயிடுச்சு. அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு எழுந்திருங்கப்பா அப்பா 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 என்னப்பாச்சு அப்பா எழுந்திருப்பா அப்பா என்னாச்சு அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா என்னப்பாச்சு எங்க அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா என்னண்ணா ஃபோன் பண்ணு வெட்றீனா இருடா பண்றேன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு மாமா அப்பா மாமா அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா மாமாக்கு என்னாச்சு தெரியல இந்திரா. ஆம்புலன்ஸ்க்கு கால் அப்பா, பண்ணுங்க அப்பா எழுந்திருங்கப்பா ஃபோன் பண்ணுங்க அப்பா அப்பா ஒண்ணு இல்லப்பா அப்பா எழுந்திருங்கப்பா எங்க ஐயோ ஹலோ ஆம்புலன்ஸா கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன் ஐயோ ஓகே ஓகே சீக்கிரம் கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்களேன் மாமா ஒண்ணும் இல்ல மாமா மாமா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா கடவுளே இது என்ன சோதனை ஒன்னும் சரியில்லையே. இது என்ன அபசகனம் மாதிரி இருக்கு டைம் சரியில்லையோ என்னவோ அதானே தாலி மாத்திர டைம்ல இப்படி எல்லாம் நடக்குது என்னன்னு பாத்தீங்கல்ல? படுப்பாரான்னு கூட தெரியலையே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா மாமா எந்திரடி என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? மாமாவை எங்களுக்கு பாத்துக்க தெரியும், உன் வேலையை பாத்துட்டு போ. ஏய் மரியாதையா வெளிய போடி. போ, விடுங்க அப்பா எழுந்திருங்கப்பா எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க தள்ளுங்க மாமா மாமா இந்திரா என்ன 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 பண்ற இந்திரா என்ன பண்ற என்ன பண்ற அக்கா இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருக்கா. ஏய் நீ சும்மா ரெடி ஐயோ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போல இவ என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க? கொஞ்சம் சும்மா இருங்களேன் அக்கா நம்ம ஹாஸ்பிடல் போலாம்க்கா, சொன்னா கேளுக்கா. கடவுளே என்னை எப்படி சாதிக்கிற ஐயோ அக்கா அக்கா அப்பா மாமா அப்பா எந்திரிங்க வாங்க அப்பா ஐயோ மாமா என்னாச்சு மாமா மாமா மாமாக்கு என்னாச்சு மாமா ஏய் என்னடி ஸ்டூபிட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்க? மாமா மாமா அம்மா அப்பா ஏஞ்சிட்டாருமா
இல்லல? ஒண்ணு இல்லப்பா. அப்பா ஒண்ணு இல்லப்பா. எழுந்திருங்கப்பா. எழுந்திருங்கப்பா. என்னங்க கடவுளே காப்பாத்திட்டு. கௌதம் ஒண்ணு இல்லடா கௌதம், விட்றா. பாடா. அப்பா அப்பா ஒண்ணு இல்லப்பா. சுபா சீக்கிரமா தண்ணி கொண்டு வா. நீங்க ஓகே தானேப்பா? அப்பாடா. குடு. இந்தாங்க தண்ணி குடிங்க. பாத்து குடிங்க. ஒண்ணு இல்லப்பா. குடி. மாமா உங்களுக்கு ஒண்ணு இல்லல? ஐயோ சம்மதி. குடிங்க. மாமா ஐ அம் ஓகேடா. பா ஒரு தடவை ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம்ப்பா. ஆமாங்க. மாமா உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் மாமா. இப்ப பரவாயில்லையா? எப்படி இருக்கு? அழாத ஜெயா. மடி, எனக்கு ஒண்ணு இல்ல. பார், நான் நல்லா தான் இருக்கேன். இது வேகமா படிக்கட்டுல வந்ததுல அப்படியே தடுக்கி கீழே விழுந்துட்டேன். எனக்கு ஒண்ணு இல்ல. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. நான் நார்மலா தான் இருக்கேன். ஜெயா அழாத ஜெயா. நல்லா யோசிச்சு சொல்லுங்கப்பா. நம்ம டாக்டர் வீட்டுக்கு வர வச்சிடலாம்ப்பா. இல்லடா, வேணாம் கௌதம். நான் நல்லா தான் இருக்கேன். ஐ அம் ஓகே கௌதம். என்னங்க நீங்க ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களே. நல்ல வேளை கடவுள் காப்பாத்திட்டாரு. இல்லங்க நான் ரொம்ப ஜெயா, பயந்துட்டேன். நீ டென்ஷன் ஆகாத ஜெயா. உன் உடம்புக்கு ஒத்துக்காது. நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க, கையெல்லாம் ஆட்டுறேன். நான் நல்லா தான் இருக்கேன். இந்திரா, உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பத்திலாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ. என்சிசில நான் இருந்தப்போ சிபிஆர் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல தான் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஸ்மார்ட் கேர்ள். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஆம்புலன்ஸ் வர வேணான்னு சொல்லிடவா? ஆமா கௌதம், ஆம்புலன்ஸ்ல வேண்டான்னு சொல்லிடு. நாளைக்கு ரிலாக்ஸா நம்ம ரெகுலர் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு ஓவரால் செக்அப் பண்ணிடலாம். ஓகே. என்னக்கா ஐயர் முகமே சரியில்லை, அவசகரமா நடந்துச்சுன்னு நினைக்கிறாரோ? அப்படிதான் நினைக்கிறேம்மா. என்னன்னா பேசுறாங்க? அம்மா தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்கம்மா. பிள்ளைங்க தான் வாழ வேண்டியங்கம்மா. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். இங்க எதுவுமே தப்பா நடக்கல. சாமி, நீங்க கொஞ்சம் உட்காந்து பூஜையை ஆரம்பிங்களேன். மாமா, உங்களுக்கு எதுவும் இல்லல? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பார், ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னைக்கு இந்த விசேஷம் கண்டிப்பா நடக்கும். என்ன ஜெயா, நடத்திடலாம்ல? எனக்கு ஒண்ணு இல்ல ஜெயா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க, எல்லாரும் மணமக்களை வாழ்த்திட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா தான் போகணும். எல்லாம் உட்காரு. விடுங்கடா விடுங்கடா. விஜயா, நானே எந்திரிக்கிறேன். மாமா பாத்து மாமா. மெதுவா. மாமா எனக்கு ஒண்ணு இல்ல பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஜெயா, ஏய் என்னங்கடா, நல்லா இருக்கேன்டா அப்பா. இங்க பாரு, நல்லா இருக்கேன். அழாத ஜெயா. ஐரே, நீங்க ஆரம்பிங்க, நான் வந்துடுறேன். எல்லாரும் வாங்க வாங்க. இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து கூட அந்த இந்திர வந்து காப்பாத்திட்டாளே. இவளுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த கொடுமை எல்லாம் பாக்குறதை விட தலைவலின்னு ரூம்லயே உட்கார்ந்து இருக்கலாம். இப்ப என்ன பண்றது?